இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடிக்கான பாதுகாப்பு பொறுப்புகள் அனைத்தும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படாததன் மர்மம் என்ன? இது தொடர்பில் தான் இன்றைய காணொலியில் அலச இருக்கின்றோம். கடந்த சனிக்கிழமை இலங்கைக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை தனது உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக் கொண்டு இந்தியாவிற்கு மீண்டும் சென்றிருக்கின்றார். இந்த நிலையில்தான் மோடியின் வருகை தொடர்பில் பலரும் பலவிதமான கருத்துக்களை பரப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பல ஆய்வாளர்கள் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு தொடர்பில் பல சந்தேகங்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், மோடிக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்புகள் அனைத்துமே இந்தியாண்ட தலையீட்டின் கீழ் அல்லது இந்தியாண்ட மேற்பார்வையின் கீழ் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. இதனால என்ன சொல்லணும்னு சொல்லினால், அனுரகுமார் திசாநாயக்கா அரசாங்கத்தின் மீது இந்திய அரசாங்கத்துக்கு நம்பிக்கை இல்லாதன்மை காணப்படுகின்றது சொல்லியும், இதன் காரணமாகத்தான் இந்தியாண்ட பிரதமருடைய பாதுகாப்புகள் அனைத்தையுமே இந்திய அரசாங்கம் பொறுப்பேற்று செய்திருக்கின்றது என்று சொல்லியிருந்தார். அப்படி சொல்றவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். இந்திய பிரதமர் என்பவர் இந்தியாண்ட முதன்மையான குடிமகனாக காணப்படுகின்றார். இப்போது இருக்கின்ற சர்வதேச ஒழுங்கில பல நாடுகளுக்கு இடையில மோதல்கள் இடம்பெற்று வருவது நாங்கள் எல்லாருமே அணிஞ்ச விஷயமா இருக்கு. இப்படியான நிலையில இந்தியாண்ட பிரதமற்ற பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது அந்த நாட்டு பாதுகாப்பு துறையின் முக்கியமான பொறுப்பாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மோடியின் பாதுகாப்பு தொடர்பில் இந்திய அரசாங்கம் அச்சப்படுவதற்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏனென்றால் இந்த தீவில் வைத்துத்தான் முன்னாள் இந்திய பிரதமரான ராஜீவ் காந்தி அவர்கள் சிங்கள ராணுவ அதிகாரி ஒருவரால் கடுமையாக தாக்கப்பட்டார். இவ்வாறு சிங்கள ராணுவ அதிகாரியால் ராஜீவ் காந்தி தாக்கப்பட்டதற்கு பின்புறத்தில் யார் இருந்தது என்று சொல்லி சொன்னால், சிங்கள தேசியவாதிகள் தான் இருந்தார்கள். இவர்களது தூண்டுதல்களின் காரணமாகத்தான் அன்றைய காலத்தில் ராஜீவ் காந்தி அவர்கள் கடுமையாக ராணுவ அதிகாரி ஒருவரால் தாக்கப்பட்டார். ஏனென்று சொல்லி சொன்னால், ஆரம்ப காலம் முதல் கடும் சிங்கள தேசியவாதிகள் இந்திய எதிர்ப்புவாதிகளாகவே காணப்படுகின்றார். இந்த கருத்தை மெய்யாக்குற வகையில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சரத் வீரசேகர என்ன சொல்லியிருந்தார் சொல்லி சொன்னால், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வந்தார் என்பதற்காக அனைத்து விதமான ஒப்பந்தங்களுக்கும் இலங்கை அரசாங்கம் தலை அசைக்க கூடாது என்று சொல்லி கூறியிருக்கிறார். எங்களுக்கு சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் ஆதரவாக செயற்படுகின்றன. அதால இந்தியாவிற்கு சாதகமான முடிவுகளைத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நிர்பந்தமும் இல்லை என்று சொல்லியும் அவர் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனீவா கூட்டத்தொடரில் ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் தான் தங்களுக்கு ஆதரவாக செயற்பட்ட என்று சொல்லியும், இந்தியா எமக்கு எப்போயுமே ஆதரவாக இருந்ததில்லை என்று சொல்லியும் அவர் தனது வழக்கமான இந்திய எதிர்ப்புவாத கருத்தினை வெளிப்படுத்தியிருந்தார். இப்ப சொல்லுங்க, இப்படியான கடுமையான இந்திய எதிர்ப்புவாத சிங்கள தேசியவாதிகள் இருக்கின்ற இலங்கை தீவுக்கு எப்படி இந்திய அரசாங்கம் இந்திய பிரதமரது பாதுகாப்பு பொறுப்பினை முழுமையாக ஒப்படைக்க முடியும்? அதன் காரணமாகத்தான் இலங்கை விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடைய முழுமையான பாதுகாப்பையும் இந்திய அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கலாம். சரி, இது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவியுங்கள்.